வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பஜ்ஜி முட்டை சாண்ட்விச். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சர் வீடியோ அப்டேட்ஸ் கிடைக்கும். யூஸ்வலாக எப்போ பஜ்ஜி செஞ்சாலும் கடைசியாக கொஞ்சம் மாவு மிச்சம் இருக்கும். அப்படி மிச்சம் இருக்க மாவை கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி போட்டு தூள் பஜ்ஜி மாதிரி செஞ்சுக்குவோம். அப்படி இல்லைன்னா அப்படியே வாஷ் பண்ணுறதுக்கு தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஈஸி குவிக் ரெசிபி செய்கிறதுக்கு நமக்கு என்னென்ன வேணும்னா, பஜ்ஜி மாவு, நம்ம பஜ்ஜிக்கு மிக்ஸ் பண்ணது போக பேலன்ஸ் இருக்க மாவு, பஜ்ஜி மாவு இல்லைனாலும் கடலை மாவும் அரிசி மாவும் 6:1 ரேஷியோவில் கொஞ்சம் பெருங்காயத்தூளோட தண்ணி கலந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்கு, அதுக்கப்புறமா க்ரீன் சில்லி சாஸு, இது வந்து ஆப்ஷனலு. அதுக்கப்புறமா கொஞ்சம் பெப்பர், அப்புறம் சீஸ் ஸ்லைஸு. சீஸ் வந்து நம்ம ஸ்லைஸ்டு இந்த மாதிரி சீஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மொசரல்லா சீஸ் என்ன இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இது இருக்கனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சம் ஆயில், அப்படி இல்லைன்னா பட்டர், இது போக கொஞ்சம் சால்ட்டு. இதுதான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. கடாய் வச்சு கடாயை நல்லா ஹீட்டாக விட்டுடலாம். இப்போது கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த பஜ்ஜி மாவை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். ஊற்றிட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டான கரண்டியை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இது கொஞ்சம் குக் ஆகிட்டுருக்கு. பாதி வெந்த சமயத்துலேயே நம்ம எக்கை ஆட் பண்ணிக்கலாம். எக்கை ஆட் பண்ணிவிட்டு எக்கை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். தனியாக நம்ம பீட் பண்ணிவிட்டு ஊற்றுறத விட இதிலேயே ஊற்றி இப்படி மிக்ஸ் பண்ணிட்டோன்னா லைட்டாக அந்த மாவோட டேஸ்ட்டும் எக்கில் ஆட் ஆகிக்கும். இப்போது எக்குக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு பிஞ்ச் தேவைப்படும். ஸோ எக்குக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறோம். இதுலேயே நம்ம கொஞ்சம் பெப்பரை ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா இந்த பெப்பரை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். சிம்மில் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமு, ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது. இதுக்கு வந்து நம்ம பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து ஆயில் தான் ஆட் பண்ணுறேன். ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணுறேன். வேணா பட்டரை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலுக்கு பதிலாக நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். வெயிட் பண்ணலாம். கீழே கருகிடக்கூடாது, அதுக்கு தான் நான் சிம்மில் வச்சுக்க சொன்னேன். கீழே பஜ்ஜி மாவு இருக்கிறது வந்து கருகிடக்கூடாது. இப்போ ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சு. இந்தளவு குக்காக இருக்கும்போதே நம்ம திருப்பிடலாம். ஸோ இந்த பஜ்ஜி மாவு கருகாமல் இருக்குது. வெந்த பேஸ்லேயே இருக்கணும், கருகிடக்கூடாது. இப்போ இந்த ஸ்டேட்டில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இருக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. லைட்டாக ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான். வீட்டில் மல்லி சட்னி, புதினா சட்னி, பச்சை மிளகாய் சட்னி இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யணும் இந்த இடத்துல. ஏன்னா எக்கு வந்து ரொம்ப ஓவர் குக் ஆகிடக்கூடாது. வேணும்னா கொஞ்சமாக சாட் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வீட்டில் இருந்தால் தான், மஸ்ட்டு கிடையாது. எதுவுமே இல்லாமல் வெறும் எக்கு பஜ்ஜி மாவு வச்சே நம்ம பண்ணலாம். சீஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த சீஸை வந்து நான் குட்டி குட்டி க்யூப் தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஃபுல்லாக நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். அப்படியே வைக்காமல் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணோன்னா
ஃபுல்லாக உள்ளே இருக்கும். எல்லா பார்ட்லேயுமே நமக்கு சீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போது இந்த ஸ்டேட்டில் நம்ம திருப்பி போடக்கூடாது. திருப்பி போட்டோம்னா சீஸ் ஃபுல்லாக நம்ம கடாயிலேயே ஒட்டிக்குவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் நேரம் லைட்டாக குக்காக விட்டுட்டு இது கொஞ்சம் மெல்ட் ஆகிற ஸ்டேட் வரும். அப்போது இதை லைட்டாக நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக ஜென்டிலாக ஒரு ப்ரெஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி ஜென்டிலாக ப்ரெஸ் கொடுத்தோன்னா இது ஒரு நல்ல லேயராக செட் ஆகிடும் சீஸு. இந்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். ஸ்டவ் இப்போ இந்த ஸ்டேட்டில் ஆஃப் கூட பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி அந்த ஹீட்லேயே வச்சாச்சு. சீஸ் நல்லா குக்காக இருக்கும். இந்த ஸ்டேட்டில் நம்ம இப்படி கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதுக்காக. இது நல்லா சூடாகவே சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், ஒரு லேயர் மாதிரி இருக்குது. ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். சிம்லேயே தான் வச்சு குக் பண்ணணும். ஏன்னா எக்கு ஓவர் குக் ஆனதுன்னா டேஸ்ட் மாறிடும், ஒரு மாதிரி ரஃப் ஆகிடும். ஸோ கரெக்டாக வேகாமலும் இருந்துடக்கூடாது, ரொம்பவும் வெந்துடக்கூடாது. அந்த மாதிரி ஸ்டில் எடுக்கணும். இப்போது ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்ல ஒரு லேயர் ஃபீல் இருக்குது பாருங்கள், சாண்ட்விச் மாதிரி. இதை டொமேட்டோ சாஸ் இருந்ததுன்னா அதை வச்சு சர்வ் பண்ணலாம். இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஒரு குவிக் ஸ்நாக்கு. பஜ்ஜி செஞ்சது போக மீதி இருக்க மாவில் ஒரு சூப்பரான குயிக்கான ஸ்நாக் ரெசிபி பார்த்தாச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.